ரவுண்ட் 2 மேட்ச் இது. ரகு மெமோரியல் வெர்சஸ் முதலப்பட்டி. ரெண்டு டீமும் செட்டிங்கில் சரியான டீமு. ஸோ இந்த மேட்சும் 3 ஓவர் 3 பால் யூஸ் பண்ணோம். மொரட்ட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டீம் எதிர்பார்க்குறோம். ஸோ டாஸ் வின் பண்ண இங்கே முதலப்பட்டி சேம் போன மேட்ச் என்ன பண்ணாங்களோ. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற ஒரே டீம் எனக்கு தெரிஞ்சு முதலப்பட்டி மட்டும்தான். ஸோ அதில் விக்ட்ரியும் பார்த்துருக்காங்க. ஸோ சேம் ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக முசிறி ஹரி. ஸோ முதல் பால் இன்னிங்ஸில் நேராக உள்ள யாருக்கு லென்த்துக்கு சரியான மீட்லேருந்து ரொம்ப வருத்தத்தோடு போகிறாரு தீபன். அங்கே பிரகாஷ் ப்ரோ டிஃபீல்டர் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஹரி. முதல் பால் அவர் பிடிக்கிறது ஓட் ஷாட்டா த்ரூ த லைன் தூக்கியிருக்காரு. அங்கே மொரட்டு 6. அங்கே சதீஷ் வெளியே கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸோ வியூவராக அந்த சதீஷ் டேக் ஒன்று எடுத்திருக்காரு. தலையை தாண்டி போன ஆரம் பார்க்குறீங்க. ஸோ ஹேட்ரிக் 6 அடித்த ஹரி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. மட்டைக்கு கொடுத்துருக்காரு. இந்த தடவை கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே பிரகாஷ் ப்ரோ அவர் அவ்வளோ தூரம் கேரி அவ்வளோ ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓவரில் தேர்ட் ஒன். ஸோ பெரிய வீஸுக்கு 1 செகண்ட் போயிருக்காங்க. ரெண்டு பேருமே ஹிட்டிங் மூடில் தான் இருக்காங்க. அங்கே லாங் ஆனில் இன்ஃபேன் ப்ரோ சிங்கிள் எடுத்து விட்ருக்காரு. ஸோ காட் சேஞ்சு அரௌண்ட் த விக்கெட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ வல்லச்சடிக்க பார்த்துருக்காரு. ஸோ அந்த டீப்பில் பிரகாஷ் ப்ரோ சிங்கிள் எடுத்து விட போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் தீபன் இருக்காங்க. ஸோ பெரிய வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. அண்டரில் போக முடியல. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தெரியுது பேட்ஸ்மேனோட முகத்தில். இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 11 ரன்னு காட்டியிருக்காங்க முதலப்பட்டி. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போய்ட்டு ஒரு பால் நேருக்கு நேராக ஒரு யார்க்கர். ஸோ சூப்பர் ஷாட்டுங்க. எப்படி அண்டரில் போய் தூக்குனாருன்னே தெரில தீபன். ஸோ தீபன் அவருக்கு பட்டுருச்சுன்னா பட்டாசா பறக்க போகுதுன்னு அர்த்தம். இன்னிங்ஸை நல்லா பில்டப் பண்ணி ஆடிவார் அவர். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் தீபன். ஸோ இந்த பால் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை. நல்ல விலைக்கு ஆஃப் சைடில் போட்டிருக்காரு. டாட் பால் 6க்கு அப்புறமா கம்பேக் கொடுத்துருக்காரு பிரகாஷ். இந்த பால் ஒயிட்டுக்கான சான்ஸ். ஒயிட் டெலிவரி. தேர்ட் பால் ஓவரில். ஸோ இந்த பால் த்ரூ த லைன் அடிக்க பார்த்தாங்க. பால் குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி வந்துடுச்சு. த்ரூ த லைன் அடிக்க முடியல. டாட்டிங்க. நெக்ஸ்ட் ஒன். உள்ள வந்த பால் உடனே வெளியே போகும்னு சொல்கிறோம். எங்கேயோ போய் விழுதுனாங்க. பெரிய ஹைட்டான ஃபீல்டு இன்ஃபேண்ட் அவராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு வெளியே போய் விழுவுது. ஸோ எந்தெந்த பால்லாம் ஸ்டெம்ப் லைனுக்கு நேராக உள்ளே வராங்களோ எந்த பேட்ஸ்மேனும் நீட்டாக டைமிங் பண்ணால் போதும் வெளியே போகுது இந்த டோர்னமெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்க்குறாரு. இந்த லென்த்தை கொஞ்சம் இழுத்து போட்டாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு போகுது. அங்கே மிஸ்ஃபீல்ட். அந்த மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணாங்கன்னா பண்ணல. பிரகாஷ் டு ஹரி. நல்ல பெரிய வீஸுக்கு போயிருக்காங்க. ஸ்விங் அண்ட் மிஸ்ஸிங். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ 26 அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் பெரிய டார்கெட் செட் பண்ண முதல் டீம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பேட்டிங்க முதலப்பட்டி. ஸோ இங்கே முக்கியமான ஓவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பெனல்ட்டி ஓவரை போகிறதுக்கு உலாஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் ஷார்ட் பிச்சர் பால் பனிஷ் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். அங்கே ஸோ பவுண்டரி போக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா 4 பேருக்கு இண்டிகேஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் 4ஓட ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ஓவர். ஸோ தேர்ட் ஓவரோட முதல் பாலில் 4ஓட ஸ்டார்ட் பண்ண காரணத்தினால 26 + 4 30 ஆச்சு. ஸோ இன்னும் 15 எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஷாட்டுக்கு தான் முதல் ரவுண்டில் முதல் பால் அவுட் ஆனார். இந்த காட்டன் போல்ட் எடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் கனெக்ட் ஆகலை. ஸோ அவரோட எண்ணம் நல்லா தான் இருந்திருக்கு. நல்ல எக்ஸிக்யூஷன் தான் இருந்தால் கண்டிப்பாக இங்கே பவுண்ட்ரி கிடச்சிருக்கும். இங்கே ஃபீல்டர் வைக்கல ப்ளஸ் காற்று அங்கிட்டு தான் அடிக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண பார்த்த தீபனோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இவர் போனால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக அங்கே ராஜ் இறங்குறாரு. 4 பால் பாக்கி இருக்குது லாஸ்ட் ஓவரில். தெளிவான பேட்டிங். ஸோ தில்லுக்கு தொட்டுன்னு ஒரு ஸ்கூப் போனார். ஸ்கூப் நல்லாவே ஒர்க் ஆகும் எப்போதுமே. ஸோ அதில் 2 எடுத்திருக்காங்க. வச்சு ஒன்றாங்கன்னா 3வது ரன் ஓட பார்க்குறாங்க. ஸோ 3 எடுக்கும்போது அங்கே ரன் அவுட் அது ரனில். ஸோ ராஜோட எண்ணம் ஹரி அவர்களை ஸ்டைக்கு கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ
அதுக்கான அப்பெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க, இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு இங்கே. ஸோ இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. ஸோ நேருக்கு நேராக முட்டை பார்த்துருக்காரு, காற்று வேறு அடிக்குது, காற்றோட காற்றா போதான்னு பார்த்தா ஸோ அங்கே கேட்ச் டேக்கன், விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூவர்ஸே விக்கெட் கொடுத்து கை தட்டியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் இருக்குது, இந்த 1 பால் பவுண்டரி கொடுக்காம போட்டார்னா சூப்பரான ஓவர் போட்டிருக்காருங்க இங்கே உலாஸ். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, அதனால அங்கே ரன் அவுட்டு அசோக்கு. 32 அடிச்சிருக்காங்க முதல்ல பேட்டிங் முடிச்சு. ஸோ 33 இப்போ டார்கெட்டு ரகு மெமோரியலுக்கு. 18க்கு 33 சேஸ் பண்ண ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. முதல்ல ஒரு தீபன் போடுறாங்க, நான் ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேன் ப்ரோ. ஸோ சரியான மீட்டில் சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் இன்ஃபேன் இருக்காங்க. செகண்ட் 1 ஓவரில் நல்ல வேகமாக காலில் பார்த்து போட்டிருக்காருங்க. லாஸ்ட் பால் போயிட்டு ஸோ 3rd பால் ரீபால். ஓ சம வேகத்தை குறைக்க மாட்டுறாரு. ஸோ இங்கே டேரக்டுக்கு ட்ரை பண்ணாங்க, பேக்கப்புக்கு ராஜ் வந்துட்டாங்க, சிங்கிள் விட்டாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரம் தீபன் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஸோ அங்கே ராஜுக்கு நல்ல வேலை, மிட் விக்கெட்டில் இருந்த ராஜ் தான் வந்து ஸ்கொயர் லெக் பின்னாடி இருந்து எடுத்து போடணும். ஸோ இதில் 2 எடுத்துருக்காங்க 5th ஓவரில். ஸோ நேருக்கு நேராக முட்டை பார்த்துருக்காரு. அங்கே ஹரி ஃபீல்டர், நல்ல ஃபீல்டிங், பவுண்டரி லைன்லேருந்து எடுத்து த்ரோவர் நல்லா விட்ருக்காரு, சிங்கிள் எடுத்து விட்ருக்காரு. ஸோ லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது முதல் ஓவரில். லோ ஃபுல் டாஸ் அவுட் சைடு ஆஃபில். ஸோ தரையோட போகுது அங்கே ராஜா ஃபீல்டர். ஸோ சிங்கிள் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 7 ரன் காட்டியிருக்காங்க ரகு மெமோரியல். இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு முசிடி ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால். ஸோ பெரிய விசிக்கு போயிருக்காங்க, மேலே பட்டிருக்கு, ட்ராக் டவுன் ஆக வேண்டியது, தப்பிச்சிட்டாரு. செகண்ட் 1 நல்ல விலைக்கு போட்டிருக்காரு. வைடுக்கான அப்பீல் இருக்கு, பட் டாட் பால் சொல்லியிருக்காங்க. தேர்ட் 1 ஷார்ட்டாக போட்டிருக்காரு. ஸோ இந்த பால் ஒயிட் டெலிவரி சொல்லியிருக்காங்க. ஸோ 1 பவுன்ஸ் ஒயிட் இந்த பால். லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ நல்லா ஏறி போய் ஆஃப் சைடில் ஏறி ஆட்டார், சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. நல்ல ஃபீல்ட், சூப்பர் த்ரோ. அங்கே செம்ம த்ரோ விட்டுருக்காரு, விட்டுருந்தா டேரக்டே போட்டிருக்கோம். ஸோ மீதி 3 பால் இருக்குது இந்த ஓவரில். இந்த 3 பாலில் பெரிய எடுக்கவங்க போயே தீரணுங்கிற கட்டாயத்தில் இருந்தாங்க, அப்போ தூக்கியிருக்காரு இங்கே அரவிந்த். ஸோ அங்கே கேட்சு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் கையில் விழுந்திருக்கு. லாஸ்ட் 2 பால் பாக்கியிருக்கு இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலாஜின்னு. ஹைட்டு டு ஹைட்டு, பவுலர் டு பேட்ஸ்மேன். இந்த பால் ஒயிட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலும் பவுன்ஸ், ஆல்ரெடி ஒரு 1 பவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நோ பால் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ கிட் இன்னும் ஆன்லைனில் இருக்குது. பாஸ் பால் ஒயிடுங்க கணத்துனால நேருக்கு நேராக ஒரு யார்க்கர். ஸோ பவுலரே போய் தான் எடுக்க வேண்டிய கட்டாயம், சிங்கிளோட வச்சுப்பாங்க. லாஸ்ட் பால் வைடு. ஸோ இந்த ஓவரோட கடைசி பால் ரீபால். ஸோ இந்த பாலும் யார்க்கருக்கான முயற்சி. ஸோ நல்லா விலைக்கு போல பார்க்கல, லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃபில் போட்டிருக்காங்க, சிங்கிள் கிடைக்குது, ஓவரை முடிக்கிறாங்க. அதோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ லாஸ்ட் 6 பாலுக்கு உங்களுக்கு 18 தேவை. 3 பெரிய ஹிட்டு போயே தீரணும் ரகு மெமோரியல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 6க்கு 18 டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ராஜா எட்ஜ் பட்டிருக்கு, நல்லா விலைக்கு ஆஃபில் போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்துருச்சுன்னா இங்கே கன்ஃபார்ம் 2. 5 பாலுக்கு 16 தேவை. ஸோ ராங் பால், பவுண்டரி போக சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா 4 பேருக்கு அங்கே கோனுக்குள்ளே தான் போயிருக்கு. 4க்கு 12 தேவை. ஸோ மேட்சை முடிஞ்சளவு க்ளோஸாக கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ விக்கெட் எடுப்பாரா ராஜா இந்த ஓவர்லையும். நல்ல டெலிவரி, யாருக்கு 2 எடுக்க பார்க்குறாங்க இப்போயே. ஸோ அங்கே முசிடி ஹரி த்ரோ நல்லா விடுவார். விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க லெக் அம்பையர். இந்த பால் யாருக்கான முயற்சியான்னு பார்த்தா லென்த்தில் வச்சு ஏற்றிருக்காருங்க. ஸோ டாட் பால். லாஸ்ட் 2 பால் இருக்குது, 2 பாலுக்கு பெரிய எடுக்கு போயே தரணும். ஸோ ஒரு 6, ஒரு 4, இல்லை 2, 6 தேவை இப்போ மேட்சை ஜெயிக்க ரகு மெமோரியலுக்கு. முக்கியமான பாலை வளைச்சடிச்சிருக்காருங்க. அங்கே மொரட்டு ஷாட்டு ஒன்று போய் பதுங்கிருச்சு, வந்து அங்கே ரோட்டுக்கே எங்கேயோ போகுதுங்க, நேராக டீ கடைக்குள்ள போயிருக்கு. வந்து
ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் பிடிச்சி அங்கே அவ்வளோ தூரம் போகிற 6 இந்த டோர்னமெண்ட்டில் இதுதான். ஸோ முக்கியமான நேரத்தில் இந்த 6 கொண்டாந்தாரு. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. ஒரு பாலுக்கு 4 தேவை இல்லை 6 தேவை இந்த மேட்ச் ஜெயிக்க. லாஸ்ட் ஒரு பால் 4 தேவை. ஷார்ட் பிச்சு பால், பெரிய பவுன்ஸா. அங்கே ஃபீல்டருக்கு மேலே பவுன்ஸ் ஏறிச்சுனா தான் பிரச்சனை. போகலைங்க, நிப்பாட்டிட்டாங்க. இங்கே 2 ஓடுறாங்க. ஸோ வச்சு ஓட பார்க்குறாங்களான்னு பார்த்தா ஸோ ரன் அவுட். ஏமாத்திட்டார் அங்கே ராஜா. ரவுண்ட் 2 மேட்ச்சு ஒரு மேட்சாக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. லாஸ்ட் பால் 4 அடிக்கணும் போது டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே முதலப்பட்டி வெர்சஸ் ரகு மெமோரியல். முதலப்பட்டி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் கரூர் வெர்சஸ் திருவானைக்கோயில் பாய்ஸு. ஸோ இங்கே கரூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 bowler. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மசில் மேன் ரூபன் இருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கராக அங்கே மனோஜ் ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் மனோஜ் ஒன்று. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு ஸ்லோவர் வேரியேஷன் ஃப்ளோட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு அபி வந்திருக்காரு. ஃபஸ்ட் ஒன் ஸ்லோவர் பால் எதிர்பார்க்கலாமா? திருவி விட்டுருக்காரு. டாட் பால். செகண்ட் பால். ஸோ வாங்கி அடிச்சிருக்காரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6 அந்த ரீஜனில் போகிற முதல் 6. பெரிய 6, பெரிய ரீஜன் அது. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவன் மசில் மேன் மசில் பவரை காட்டியிருக்காரு இங்கே. ஸ்டேக்கில் ரூபன் 6க்கு அப்புறமா தேர்ட் பால். ஸோ இன்சைட் அவுட் கத்திக்கிட்டே போகிறாரு. சரியான மீட் இல்லை அவருக்கே தெரியும். ஆனாலும் ஷார்ட் பவுண்டுக்கு காரணத்தினால தலையை தாண்டி போனா 6. நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறமா ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. கம்ப்ளீட்லி பீட்டன். லாஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறமா போல்டுங்க கட்டர் வேரியேஷனோட போட்டிருக்காரு. லெக் கட்டர் வேரியேஷன் விரல் தெரிஞ்சு. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே அபி 6 அடித்த பேட்ஸ்மேன் 2 6 காட்டிட்டாரு. ஸோ ரிவெஞ்ச் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. இங்கே ஆஃப் ஸ்டிக் தட்டி தூக்கிடுச்சு. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து இங்கே வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் உதயா. நேருக்கு நேராக தலையை தாண்டியும் போக முடியும். கீழே தரையோடு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவருக்கு முதல் பால் ஸ்லோ வேரியேஷன். ஸோ வெரைட்டி அடிச்சிருக்காரு ஸ்லோவர் வேரியேஷனை. ஸோ 2 எடுக்க முடியல. ஸோ இப்போ ஓடுறாங்க. அங்கே உள்ள வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க எதிர்பார்த்தபடியே. 2 முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. திருவானைக்கோயில் தளபதி பிரித்தர்ஸ் 14 அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் விட்டு. ஓகே, செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கரூருக்காக பார்த்திபன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எட்ஜ் வாங்கியிருக்கு காட்டன் போல்டுக்கு. அவரே போகிறாருன்னு பார்த்தா ஒரு ஸ்லோவர் வேரியேஷனில். ஸோ முதல் பால் தூக்கிடிக்க பார்த்து செகண்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட் பாலில் விக்கெட் கிடைக்கிது இங்கே. ஸோ விக்கெட்டை தொடர்ந்து வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே நவீன். செகண்ட் பால் பெரிய விசில் போயிருக்காங்க. ஸ்விங் சத்தம் இங்கே வரை கேட்குது. நல்லா தூக்கி போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் துஞ்சு பழச்சு அடிச்சிருக்காங்க. ஐயோ போராட்ட 6ங்க ரோட்டுக்கே போகுது டேரக்டா. சிக்ஸை தாண்டி இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ பால் காரணமாக இங்கே பவுலிங் சேஞ்சு. ஐ திங்க் சூர்யா அவர் பேர். அவர் கண்ணி பண்ணுறாரு. ஷாட் தம்பி. ஐயோ ஆடியன்ஸை போய் இடிச்சிருக்காங்க. நேராக போய் முட்டிடுச்சு. சரியான அடிய. 6. நெக்ஸ்ட் ஒன். ஸோ தோரத்தை அடிச்சிருக்காங்க. தரையோட போச்சுன்னா நல்ல ஃபீல்டிங். லாங் ஆஃபில் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் உதயா செக் பண்ணாலும் கேப்பில் செக் பண்ணுறாரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் தரையோட பேருக்கு லாங் ஆன். மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் எடுத்து விட்டாருன்னா நல்லது. நல்ல ஃபீல்டிங். சிங்கிளோட கட் பண்ணி தர்றாரு. ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க தளபதி பிரதர்ஸ். ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஒரு முக்கியமான ஓவரை காலி போட வந்திருக்காங்க. முதல் பால் ஃபுல் டாஸ். ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் ஆகி நோ பால் கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இப்போயே. ஸோ மறுபடியும் மிஸ்ஃபீல்ட் பண்ண 2 3 மாறுது. ஸோ இந்த ஒரு பாலில் 4 ரன் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ கிட் பால். ஸோ வேஸ்ட் ஆகி நோ பால் காரணத்தினால ஸ்டேக்கில் உதயா இருக்க போகிறாங்க.
உதயாவும் தலையைத்தாண்டி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான். மீதமுள்ள 6 பாலில் மினிமம் 15 எதிர்பார்ப்பாங்க. ஸோ கொடுத்துருக்காரு, ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஹைட்லேருந்து போகிறதுக்கு ஃபீல்டர் கேட்ச் ட்ராப்புங்க. ஸோ எதிர்பார்க்காம கேட்ச் பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்காம 2 ஓடி இருக்காங்க. நல்ல இன்டென்ஷன் இங்கே. செகண்ட் 1 ஓவரில் 36 இப்போ ஸ்கோர். நல்லா விலைக்கு போட்டிருக்காரு. ஸோ இந்த ஷாட் ஆக்சுவலாக உதயா நல்லாவே ஆடுவார். த்ரூ த லைன் ஷாட்டு விலைக்கு போடப்பட்டா இந்த வர கனெக்ஷன் கிடைக்கல. குட் ஷாட், தரையோட போகுது. நல்ல டைமிங், நல்ல டீப்புக்கு போகுது பாருங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு, அந்த மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி 2 ஓட்டாங்க. 2 பேருமே நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன். கம்யூனிகேஷன் 2 பேர்ட்டுமே நல்லா இருக்கும். எப்போதும் பெரிய வீட்டுக்கு போவாங்க. பட் தரையோட போயிருக்கு. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்கு இன்னிங்ஸில். ஸோ எட்ஜ் பட்டிருக்கு. கேட்ச் எடுத்தான்னு பார்த்தா கையிலே விழுந்திருக்கு. இங்கே நல்ல ஃபீல்டர் கேட்ச் எடுத்திருக்காரு. விக்கெட் கீப்பர் கையிலே. நல்ல இன்னிங்ஸ். இங்கே ஒரு சின்ன கேமியோனாலும் சிறப்பான இன்னிங்ஸ் அவங்க இருந்த ஸ்டேஜ்லேருந்து. நவீன் தந்து லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஜெரியனை. எனக்கு தெரிஞ்சு பெரிய வீட்டுக்கு போகாமல் தரையோட போய் அப்படின்னு நினச்சேன். கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. அங்கே போத்துருச்சுன்னா போயிடுங்க. 4 அடித்து பிடிக்கிற முதல் பாலில் 4 அடித்து இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. தளபதி விதாஸ் திருவானைக்கோவில் முதல்ல பேட்டிங் பிடிச்சி 43 அடிச்சிருக்காங்க. 44 இப்போ டார்கெட்டு கரூருக்கு. 18 பாலில் தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மணி இறங்கியிருக்காங்க. நான் ஸ்டேக்கராக அபி. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு ரெய்னா கௌதம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் வெளியே, ஃபஸ்ட் பால் 3 பால் தூக்கி போட்டிருக்காரு. ஸோ பிச்சாத பாலுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓவர் பிச்சுட்டு பாலுங்கவும் அங்கே கிரி ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து விட்ருக்காங்க. ஸ்டேக்கில் அபி. செகண்ட் 1 ஓவரில் கொஞ்சம் பேசோட போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது அங்கே கையிலே விழுந்திருக்காங்க. நவீன் ஃபீல்டர் அபி அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இங்கே சூர்யா நியூ பேட்ஸ்மேன். ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கையில் விழுது. ஐயோ நோ பாலுங்க. ஸோ விக்கெட் செகண்ட் விக்கெட் கிடச்சிருக்க வேண்டியது. ஸோ ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் இந்த பால். நெக்ஸ்ட் ஆன் கொஞ்சம் ஃப்ளாட்டாக விட்டார். ஸ்கிட்டிஷ் பாலாக இருந்துச்சு. சிங்கிள். ஸோ இந்த பால் ஸ்லோவர் வேரியேஷன், லெக் கட்டுற வேரியேஷன் போட்டிருக்காரு. ஸோ ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் நோ பால். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் காரணமாக ஃப்ரீ ஹிட்டு. ஸோ பேக் ஃபுட்டுக்கு தள்ளி இருக்காரு. ஸோ பட்டோனே 2 கேட்குறாங்க. ஸோ அங்கே கார்த்திக் ப்ரோ ஃபீல்டரு நல்ல ஃபீல்டிங் ப்ரோ சிங்கிளில் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காங்க. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது முதல் ஓவரில். ஸோ வேரியேஷன் தூக்கி போட்டுக்காரு. லோ ஃபுல் டாஸ் நல்ல கனெக்டா. அங்கே வெளியே போய் விழுவுதுங்க. இங்கே 1 விக்கெட் விட்டு 13 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கரூர். 12 பால் பாக்கி இருக்கு. இந்த 12 பால் 31 ரன் தேவை. அடித்தாங்கன்னா கரூர் வின் பண்ணலாம் அந்த மேட்சை. ஸோ சூர்யா ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. ஸோ செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கிரி வந்திருக்காங்க. டால் பவுலர் வெர்சஸ் மசில் பேட்ஸ்மேன். ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஷார்ட் பிச்சர் பால். நேராக முட்டி இருக்காருன்னு சொல்லுவேன். இதுவும் தலையை தாண்டி போக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா கையில் விழுந்துருக்குங்க. பவுண்டரி லைனில் அங்கே உதயா ஃபீல்டர். ஸோ தேர்ட் டேக்கில் எடுத்துட்டாங்க. கேட்ச் விழுந்துருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் 1 ஓவரில் ஒருக்கும் ஷார்ட் பால், ஷார்ட் பிச் பால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் 1 இருக்கு நிற்கிறா. ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. ஸோ அதர் எண்ணில் அங்கே ரன் அவுட்டு. ஸ்ட்ரைக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இந்த பால் லென்த்தில் வைப்பாங்களாம் பார்த்தா நேராக உள்ளே வந்துருக்கோம். சாமா யாருக்கு இருங்க சூப்பர் யாருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா பேஸோட. ஸோ மணி ரூம் கொடுத்து அடிக்க பார்த்தாங்க. விலைக்கு போகிறத பார்க்காம சூப்பர் டெலிவரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கு தட்டி தூக்கிடுச்சுங்க. ஆங்கிள் இன்னும் இன்ச்சு வந்து மணி இவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஸோ ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இங்கே மணி அவரோட விக்கெட்டு விட்டு போகிறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். விக்கெட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பார்த்தா அந்த அப்பில் ஒரு டிரைவ் ஒன்று ஆடி விட்டுருக்காரு. கவர் பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே ஒரு சிங்கிள். ஸோ இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 14 ஸ்கோரு. ஒரே ரனில் போட்டு போயிருக்காங்க. இங்கே கிரி லாஸ்ட் 6 பால் வரைக்கும் இருக்குது. 6க்கு 30 தேவை. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஹரீஷ் வந்திருக்காங்க.
ஃபஸ்ட் ஒன் நேராக உள்ளே வந்திருக்காருங்க. நல்ல பால் நல்ல லென்த்தில் வச்சுருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே ஒரு சின்ன பம்பு. ஸோ நவீன் ஃபீல்டர் அவரை தாண்டி போகும். கார்த்தி பேக்கப் வந்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் எடுத்து ஒரு 2 எடுத்துருக்காங்க. 5 பால் பாக்கி இருக்குது. ஷார்ட் பிச்சர் பால் எட்ஜ் அண்ட் டேக்கன் விட்டுருக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ 1 பவுன்ஸில் விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன். 4 பால் பாக்கி இருக்குது. ஸோ இது தடிச்சிருக்காரு. இங்கே ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது. ஸோ டீப்பில் பாயிண்டில் ரெய்னா கௌதம் அவர் வச்சுருந்தாங்க. சிங்கிள். ஸோ லாஸ்ட்டு 3 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். ஆல்மோஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு போகிற 3 பாலாக தான் இருக்கும். மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லுவேன். முடிஞ்சு நெக்ஸ்ட் ஆன் ஷார்ட் பிச்சர் பால். ஸோ ஒரு 6 இருக்குமான்னு பார்த்தா டேய் அநியாயம் பாதலாம். இப்போ நவீன் ஒரு 6 கொடுத்துருக்கலாம்ல. ஸோ உள்ளே தட்டி விட்டாங்க. சேவு நல்ல சேவு சிங்கிள். ஸோ சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட்லேருந்து குட் ஷாட். அங்கே கேப்பில் போதான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் மனோஜ் அண்ணன்ட்டு. ஸோ ஓடலை. ஸோ இந்த டாட்டோட மேட்சை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் கரூர் வேர்சஸ் தளபதி பிரதர்ஸ் திருவானைக்கோவில். இங்கே தளபதி பிரதர்ஸ் திருவானைக்கோவில் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.